ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகே, என்னோட கருத்துக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, எனக்கு ஒரு லைக் மட்டும் தட்டி விட்டுருந்து என்னோடய ஸ்பீச்சை தொடர்ந்து கேளுங்க. ஓகே, முந்த நாள் ஒரு பதிவு போட்டு இல்லையா, டீனேஜ் என்றால் என்ன சொல்லிட்டு, அதில் வந்து டீனேஜ் என்றால் என்ன சொல்லிட்டு டீனேஜோட பெண்களை ஒரு பசங்களை எப்படி கையாளணுன்றதை இன்றைக்கி சொல்லியிருந்தேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அந்த பசங்க ஸ்கூலில் காலேஜ் போயிட்டு வர ஈவினிங் டயத்தில் வரும்போது கூப்பிட்டு பக்கத்தில் உட்கார வச்சு என்னென்ன நடந்துச்சு, எந்தெந்த மாதிரிலாம் ஸ்கூலில் காலேஜில் நடந்துச்சுன்னு சொல்லி கேளுங்க. அவங்க இந்தந்த மாதிரி நடந்துச்சுமா, இந்தந்த மாதிரி பண்ணோம், இந்தந்த மாதிரி பேசணும், இந்தந்த மாதிரி சிரிச்சோம், எல்லாமே சொல்லுவாங்களே. அதில் தப்பு எது கரெக்ட் எதுன்னு சொல்லிக் கொடுங்க. ஸோ சொல்லி கொடுத்தோன்னா அவங்களுக்கே அது புரிஞ்சிடும். இது சரி, இது தப்பு, இந்த மாதிரி பண்ணணும், இந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அவங்களுக்கு அந்த மெச்சூரிட்டியை அந்த பசங்கிட்ட கொண்டு வாங்க. மெச்சூரிட்டி வந்துச்சுன்னா அவங்க 4 பேர்த்துக்கு அட்வைஸ் பண்ணுற அளவுக்கு வந்துடுவாங்க, புரிஞ்சு நடந்துக்கிடுவாங்க. ஒரு சைக்கிள் ஓட்டும் போது சைக்கிள் ஓட்டாத கீழே விழுந்துடுவேன்னு சொல்லி கொடுத்து வளர்க்காதீங்க பிள்ளைகளை. சைக்கிள் ஓட்டும் போது கீழே விழுந்தாலும் காலை ஊண்டி எப்படி அதுலேருந்து நம்மளை பாதுகாத்துக்கணும்னு சொல்லி கொடுங்க. அப்படி சொல்லி கொடுத்தது அந்த பிள்ளைக்கு நீ இருக்கும் காலத்துலேயும் நீங்கள் இல்லாத காலம்